குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:56. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று இரவு 8:36 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று காலை 11:56 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 9:46 வரை வணிசை, பின்பு இரவு 8:36 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் திருவாதிரை, புனர்பூசம். சந்திராஷ்டமம் உடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டபதி பவனி வரும் காட்சி. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் திருவீதி உலா. சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் தங்க பாவாடை தரிசனம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ வராகி அம்மனை வழிபட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள், சுப முகூர்த்த தினம் மற்றும் ஸ்ரீ திருநாவுக்கரசர் நால்வர் பெருமக்களுள் ஒருவரான ஸ்ரீ திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய குரு பூஜை. நால்வர் பெருமக்களுக்கான துதியை இன்றைய தினம் பாராயணம் செய்யலாம். திருச்சிற்றம்பலம் நால்வர்கள் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. தில்லைவாழ் அந்தனரை முதலாக்க சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியாருக்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி என்று குருமார்களை வழிபட சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாகவே கிடைக்கும். பார்வதி பரமேஸ்வரனுடைய அருள் வேண்டி இன்றைய நாள் வழிபடுங்கள். தென்னாட்டுடைய சிவனை போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? கல்வி கற்க ஆரம்பிக்க நல்ல நாள். விதை விதைக்க உகந்த நாள். குழந்தைக்கு பெயர் வைக்க ஏற்ற நாள். ஆடு மாடு வாங்க சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:56 முதல் 6:44 வரையில் மேஷ லக்னம்.
6:45 முதல் 8:47 வரையில் ரிஷப லக்னம். 8:48 முதல் காலை 10:58 வரையில் மிதுன லக்னம். 10:59 முதல் 1:06 வரையில் கடக லக்னம். 1:07 முதல் 3:08 வரையில் சிம்ம லக்னம். 3:09 முதல் 3:10 வரையில் கன்னி லக்னம். 5:10 முதல் இரவு 7:14 வரையில் துலாம் லக்னம். 7:15 முதல் 9:25 வரையில் விருச்சக லக்னம். 9:26 முதல் 11:33 வரையில் தனுசு லக்னம். 11:34 முதல் காலை 1:27 வரையில் மகர லக்னம். 1:28 முதல் 3:10 வரையில் கும்ப லக்னம். 3:11 முதல் 4:51 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சுக்கிர பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அஷ்டலட்சுமியினுடைய ஐஸ்வர்யங்கள் உண்டாகும். குபேர சம்பத்து பெறுவீர்கள். தீர்க்க ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் குபேர சம்பத்துகளையும் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிட்டும். ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான காயத்ரி மந்திரம். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சுக்கிர பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடன் கொடுக்க கூடாத நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய 12 நட்சத்திரங்களில் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. பிரயாணம் செய்வதோ ஆபரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதோ கூடாது. இந்த நட்சத்திரங்களில் கடன் பெற்றவர் மீள்வது, கடன் கொடுத்தவர் திரும்ப பெறுவதும், பிரயாணம் செய்தவர் வெற்றியோடு திரும்புவதும், மருத்துவம் வெற்றி பெறுவதும் அரிது. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் தசமி திதி நாளில் நிமிஷாம்பிகை அம்மனுடைய வழிபாடு செய்பவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாக்கும், நன்மைகள் அதிகரிக்கும்.
வருமானம் உயரும், குபேர சம்பத்தோடு இருப்பீர்கள், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம் உண்டாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு சித்தியாக்கும். மேஷராசி அன்பர்களே, ராசியிலேயே சூரிய பகவானும் 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். வெள்ளிக்கிழமை தினத்தில் குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பாராட்டுகள் கிடைக்கும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மேஷராசி அன்பர்களே, லாபம் நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் உங்களுடைய ராசியின் 12வது வீடு விரயஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தன வருமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உங்களுடைய ராசிக்கு பொருள் வரவு உண்டு, குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பதாலும். அதே போல சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருப்பதால் தன லாபம் பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவும் மன சந்தோஷமும் உற்சாகத்தோடு துள்ளலோடு இருப்பீர்கள். மனதில் கலகலப்பு இருக்கும், மகிழ்ச்சி உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகரை வழிபட்டாலே போதும். அவருடைய அங்கத்திலேயே நவ கிரகங்களும் அந்தந்த ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றன. கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மதிப்பு உயரும். நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களுடைய தந்தையின் மூலமாக சில வேலைகள் சரிவர நடப்பதால் உங்களுக்கு புண்ணியமே. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவு இருக்கும். வியாபாரத்தை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். வெளி பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை தரும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடையே நல்லிணக்கம் காணப்படும். துரிதமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆற்றல் பிறக்கும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடையே ஆதரவு கிடைக்கும். எண்ணிய வேலைகளை உடனுக்குடன் முடிப்பீர்கள். லாபம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜென்ம குரு ராசியின் 12வது வீடு விரயஸ்தானத்தில்
ராசிநாதன் சுக்கிர பகவானும் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் 20ஆம் நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். வேலை தொடர்பாக முயற்சிகள் கைகூடும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையிலும் உழைப்பின் மூலமாக முன்னேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுக்கு பின்னாலும் ஒரு சில நன்மைகள் அடங்கி இருக்கும். ஆக புதிய முயற்சிகள் கைகூடும், நம்பிக்கையாக இருக்கும். வருமானம் தொடர்பான விஷயங்களில் பிறரோடு ஆலோசனை மேற்கொள்வதும், கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும். சேமிப்பு தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனுக்குண்டான நாள் வெள்ளிக்கிழமை தினம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானே. சிந்தனைகளின் போக்கில் தெளிவு பிறக்கும். புதிய தொழில் சார்ந்த துறைகளில் ஆலோசனைகள் கிடைக்கும். ஆசிகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவானுக்கான அதி தேவத்தை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புதுமை நிறைந்த நாளாக இருக்கும். சில மாற்றங்களை எடுத்து செல்வீர்கள். ஆதரவு பிறக்கும். புதியதொரு எண்ணங்கள் கைகூடும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு மிக மிக நல்லது. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மனை வெள்ளிக்கிழமை தினத்தில் வழிபடுங்கள். சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு மிக நல்லது. சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முருகப்பெருமானுக்கு மறிக்கொழுந்தினால் மாலைகள் தொடுத்து சாற்றலாம். இது மிக மிக விசேஷம். மிருகசிரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு ஆலோசனைகள் கிடைக்கும். ஆசைகள், எண்ணங்கள் மேம்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். புதிய உற்சாகம் பிறக்கும். புதிய வேலைகள் தொடர்பாக எண்ணங்கள் கைகூடி வரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியின் 12வது வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்கள், குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் நலத்திற்கு நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கள். பொருட்களினால் சில விரயங்கள் உண்டாகலாம். திரவிய நாசம் உண்டாகும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். வரக்கூடிய குரு பெயர்ச்சி வரும் வரையில் மிதுன ராசி அன்பர்களே, ராசியின் 4ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உறவுக்காரர்களிடத்தில் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சொந்த பந்தங்களிடத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படும். ஆக 4ஆம் வீடு சுகஸ்தானம். மிதுன ராசி அன்பர்கள்,
புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். இறை சம்பந்தமான பிரார்த்தனைகள் உங்களுக்கு கைகூடும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்கள் வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். எழுத்து துறைகளில் இருப்பவர்கள் திருப்பங்கள் ஏற்படலாம். 3ஆம் இடம் என்பது எழுத்து சார்ந்த பாவகத்தை சொல்லக்கூடியது, காரகத்துவம் பெற்றது. கொடுக்கல் வாங்கலில் விவேகமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் இன்றைய நாளுக்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்றபடி உங்களுடைய நடவடிக்கையை அமைத்துக் கொள்வதே விசேஷம். வியாபாரம் சார்ந்த நிலைப்பாடுகளில் புரிதல் என்பது தேவை. அதிலும் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், உணவுப் பொருட்கள் தானியங்கள் விற்பனை செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். ராசியின் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதே அவசியம். சந்திர பகவான் என்பவர் தாய் காரகத்துவம் பெற்றவர், மனக்காரகன். மனம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியவர் சந்திர பகவானே. ஆகவே அவர் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் எதிலும் கவனம் எங்கும் கவனம் என்பது போல செயல்படுங்கள். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் தேடலில் உங்களுக்கு திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். எதிலும் ஆர்வம் இல்லாத ஒரு நிலையில் இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷ நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள். அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது செவ்வாய் பகவான் ராசிக்கு புதிய முயற்சிகளில் சிந்தித்தே செயல்பட வேண்டும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களே, முருகப்பெருமானை தினம் தினம் வணங்குவது நல்லது. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, வேலும் மயிலும் துணை என பிரார்த்தனை செய்தாலே போதும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை தினம் என்பதால் இறை பிரார்த்தனைகள் கைகூடும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். வெள்ளிக்கிழமை தினம் காலை 10:30 முதல் 12 மணி வரை துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு கால பூஜை நேரம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று துர்க்கை அம்மனை வழிபட கோடானு கோடி பலன்களை நீங்கள் பெற முடியும். ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை கனியினால் மாலைகள் அணிவிப்பது, குங்கும அர்ச்சனை செய்வது, மாதுளம் பழம் நைவேத்தியம் செய்வது மிக மிக விசேஷம். ஆகவே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாகத்தான் இருக்கும். தாமதங்கள் விலகும். வெளியூர் வேலைகள் கைகூடி வரும். மன நிம்மதி பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, விவேகமாகத்தான் இருக்க வேண்டும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவாக்கலாம். ஒவ்வொரு பணத்தினுடைய மதிப்பையும் உணர்ந்து செய்யுங்கள். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. உணர்ச்சி வசப்படாதீர்கள். பொறுமையான குணம் தேவை. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன்
திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் ராசினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கடகராசியில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். அவரே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி 3ஆம் இடத்தில் கேது பகவானால் உங்களுக்கு தன லாபம் இருக்கும். இன்றைய நாள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாகவே இருங்கள். வெளி வட்டாரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல் உண்டாகலாம். வழக்குகளில் சில திருப்பங்கள் ஏற்படும். கடகராசி அன்பர்களே, சக ஊழியர்களிடத்தில் உத்தியோகத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நிதானமாக இருக்க வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வெளி வட்டாரங்களில் நிதானமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் பொறுத்தவரையில் உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னர் பல முறை அதனுடைய தன்மைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். கவனமாகவும் செயல்படுங்கள். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. உடற்பயிற்சி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் மிக மிக நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் சனீஸ்வர பகவான். ஆகவே கடகராசி அன்பர்களே, சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வில்வ அர்ச்சனை செய்தால் போதும். இன்றைய நாள் நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வணங்குங்கள். சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் ஆயுள் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பேச்சுவார்த்தைகளின் மூலம் அலைச்சல் ஏற்படலாம். சில நன்மை விளையக்கூடிய பேச்சுக்களினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் செயல்படுங்கள், சிந்தியுங்கள். சில திருப்பங்களும் உண்டாகும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதான போக்கு தேவை. மற்றவர்களை குறை கூறுவதோ அல்லது பிறரை தரக்குறைவாக எண்ணுவதோ கூடாது. சரி சமமாக நினைத்து பேசுங்கள், நடத்துங்கள். அதுவே சிறப்பு. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக சிறந்த ஒன்று. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் நிதானமாக இருக்க வேண்டும். நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகமும் கூட. அதில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. திருப்பங்கள் ஏற்படும். நிதானமாக சிந்திக்க வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுங்கள், வழி நடத்துங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்க்க வேண்டியது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். ஒற்றுமை உணர்வோடு இருந்தால் ஓரளவிற்கு பலம் பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். எதிர்பார்த்த சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலக்கும். சிம்மராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியின் 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் வாக்குஸ்தானத்தில். சிம்மராசி அன்பர்கள் 2ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் உடல் நல குறைபாடுகள் ஏற்படலாம். எந்த விதமான உடல் உபாதிகள் இல்லாமல் இருப்பதற்கு நவகிரக வழிபாடு செய்வதோடு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் அவ்வப்போது செய்து கொண்டே வாருங்கள். அப்படி விநாயக பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் உடல் நல கோளாறுகள், மனம் நலம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். ராசியினுடைய 7வது வீடு சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குடும்பத்தில் அமைதி இருக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய துணைவரை சொல்லக்கூடிய இடம் மற்றும் நண்பர்களை பற்றிய பேசக்கூடிய பாவகம். மனநிலையில் புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாகவே அமையும். சிம்மராசி அன்பர்களே, வேலையினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் உழைக்க முற்படுங்கள். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி நிச்சயம். துணிவே துணை, செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள் நீங்கள். ஆகவே இந்த நாளில் விடாது சில வேலைகளை செய்து வர உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் முழுமையான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடற்பயிற்சி செய்வது, மன ஓட்டம் சீராக இருக்க தியானம் தேவை. மனச்சோர்வுகள் அகல இறை பிரார்த்தனை செய்தாலே போதுமானது. உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். முருகப்பெருமானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்து வருங்கள், நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்தால் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாளாக இருக்கும். சுறுசுறுப்பற்ற நிலையிலும் ஆர்வம் இல்லாத ஒரு சில தன்மையிலும் செயல்படுவீர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். மந்த நிலை விலகும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு உகந்த பூ வகைகளை சாற்றி நைவேத்தியம் படைத்து 108 அஷ்டோத்திர சதநாமாவளி பாராயணம் செய்யலாம். வீட்டிலேயும் ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் போன்ற தெய்வீக பாடல்களை 8 முதல் 9 மணி வரையில் உள்ள சுக்கிர பகவானுடைய ஓரையில் படிக்கும் பொழுது, பாராயணம் செய்யும் பொழுது வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அதோடு மொச்சை சுண்டல் வைத்து இறைவனுக்கு படைத்து நீங்கள் பூஜை செய்வது விசேஷம். இந்த மொச்சை சுண்டலையும் சர்க்கரை பொங்கலையும் வெளி நபர்களுக்கு, வெளி இடங்களுக்கு கொடுக்க கூடாது. இறைவனுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் கவனமாகவே இருங்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய பகவான், அது மட்டுமல்ல சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி தினம் தினம் வழிபடுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும். மனதில் திடமாக சிந்திப்பீர்கள். புதிய நம்பிக்கை பிறக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். வாக்குஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்து விட்டாலே வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். வேலையினுடைய தன்மைகளை உணர்ந்து நீங்கள் பரிபூர்ணமாக செய்து முடிப்பீர்கள். நம்பிக்கை ஏற்படுவதால் உங்களுக்குள் திடகாத்திரமான மனநிலை இருக்கும். சாதிக்க கூடும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள்.
இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு, வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி, ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். இழுபறியாக இருந்த பணம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் தான் இந்த நாளை ஆளுகிறார். குடும்ப நபர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவீர்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களை உடல் தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். புதிய நபர்களிடத்தில் கவனமாக இருங்கள். பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும். என்ன ஓட்டத்தில் உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். விருத்தி நிறைந்த நாள். பழைய பிரச்சனைகள் நீங்கும். எதை குறைக்க வேண்டுமோ அந்த விஷயங்களை அடிப்படையாக குறைத்து விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு உயரும். இன்பம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். தன வரவுகள் கிடைக்கும். தோற்றப்பொலிவில் மாற்றங்கள் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயார். தசமி திதியாக இருப்பதாலும் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதாலும் நிமிஷாம்பிகை அம்மனை வழிபடுங்கள். அல்லது அறம் வளர்த்த நாயகி சமேத ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் வழிபாடு மிக நல்லது. குடும்ப ஒற்றுமைக்கு நீங்கள் ஸ்ரீ குறுங்காலீஸ்வரர் வழிபாடு செய்தாலே போதும். நிச்சயம் நல்லதே நடக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். பழைய விஷயங்களினுடைய பிரச்சனைகள் தீரும். பழைய சிக்கல்கள் படிப்படியாக குறையும். தடைகளை நீக்கி வெற்றி கொள்வீர்கள். சாதுரியமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் நண்பர்களுடைய பாவகத்தில் உங்கள் துணைவர் உண்டான உங்கள் துணைவர் உண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்பம் நிறைந்த நாளாக இருக்கும். மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்துவிடும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் பெருகக்கூடிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை, தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், உங்கள் ராசிநாதனே. சித்திரை மாதம் 20ஆம் நாளுக்குண்டான பலன்களை நீங்கள் அறியலாம். பணம் சார்ந்த சில உதவிகள் தாராளமாக கிடைக்கும். 12ஆம் வீட்டில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம்.
ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் மேஷ ராசியில். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். உறவினர்களுடைய வழியில் சிறு சிறு சங்கடங்கள் மறையும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். உங்கள் துணைவர் முகாந்திரமாக நன்மைகளை அதிகம் பெறப்போகிறீர்கள். கற்பனை சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். பேச்சுக்களில் பொறுமையை கையாளுங்கள். உத்தியோகத்தில் சக நபர்களால் ஏற்பட்ட இன்னல்கள் விலகும். உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்தவர்கள் கூட விலகி போகலாம். ஏற்றம் நிறைந்த நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு. ராசியின் 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சந்திர பகவான் மனோகாரகன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடியவர். தொழில் ஜீவனாதிபதியே உங்களுக்கு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் தொட்ட காரியங்கள் துலங்கும். வருமானத்தினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஒரு சில திருப்பு முனைகள் அமையலாம். குடும்பத்தில் ஒற்றுமையின் காரணமாக மனம் விட்டு பேசுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாளாகவே அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உதவிகள் கிடைக்கும். தனம் சார்ந்த செயல்கள் மன மகிழ்வை தரும். சிறு சிறு பிரச்சனைகள் தீரும். மனநிலையில் இருந்த கவலைகள் மறையும். உற்சாகமாக இருப்பதற்கு இறை பிரார்த்தனை மிக மிக நல்லது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் காலை 10:30 முதல் 12 மணி வரையில் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை ராகு கால பூஜை செய்தாலே போதுமானது. கூடுமான வரையில் ராகு பகவானுக்கு உண்டான தானியம் கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்தினால் வடை தயாரித்து அவற்றை அம்மனுக்கு நைவேத்தியமாக செய்வது மிக மிக விசேஷம். கூடுமான வரையில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். நல்லதொரு அந்யுன்யம் உண்டாகும். மன சஞ்சலங்கள் அகலும். புதியதொரு வாய்ப்புகள் கிடைக்கும். கற்பனை சார்ந்த எண்ணங்கள் உயரும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்கிற அமைப்பு கொண்டவர்களாக இருப்பீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தேவையற்ற பய உணர்வுகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் தினந்தோறும் நீங்கள் குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். அந்த காயத்ரி மந்திரமானது ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்கள் உச்சரிக்க உச்சரிக்க மனநிலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், பயங்கள், தேவையற்ற உணர்வுகள் அனைத்தும் நீங்கி உற்சாகம் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு கிடைக்கும். இன்னல்கள் விலகும் நாள். சுகம் ஏற்படும். மற்றவர்கள் மூலம் சில பிரச்சனைகள் மறையும். பொறுப்போடு இருப்பீர்கள். இருந்தாலும் பொறுமையை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதே விசேஷம். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். கோச்சாரத்தின் அமைப்புப்படி பார்க்கும்போது நினைத்த சில காரியங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில்
சனீஸ்வர பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடம் சூரிய பகவான் சுக்கிர பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் புதன் பகவான் ராசிநாதன் செவ்வாய் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறது. விருச்சக ராசி அன்பர்களே, கேத்து பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருப்பது தன லாபத்தை பெற்று தரும். அக கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது நினைத்த சில வேலைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். சேமிப்பு குறையாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். ஒரு சில நேரம் திடீர் செலவுகள் ஏற்படலாம். ஆக நெருக்கடிகள் சார்ந்த சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். உறவினர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருவரும் அந்யுன்யமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தருணம் உண்டாகும். சில கருத்துகளுக்கு உண்டான மதிப்பு தாமதமாக கிடைக்கலாம். வியாபாரத்தில் ஓரளவு லாபம் அதிகரிக்கும். தடங்கள் விலகும் நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி வேலை பூமி சார்ந்த காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம் கடகம் கன்னி மகரம் விருச்சகம். பகை ராசிகள் கும்பம் மிதுனம் சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களே, அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் குரு பகவான் அமைந்தாலே ஸ்திரீ சங்கமமாகும் சுகம் பெறுவீர்கள். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவகத்தில் தான் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சி வரும் வரையில் குரு பகவான் இந்த ஸ்தானம் ரிஷப ராசியில் தான் சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு. எதிர்பார்ப்பு நிறைவேறும். காரியங்கள் கைகூடும். மன நிம்மதி உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு குறைக்கலாம். உறவினர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படலாம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் கிடைக்கும். நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தடங்கல்கள் விலகும். லாபம் அதிகரிக்கும். கருத்து மதிப்பு தாமதமாகத்தான் கிடைக்கும். இந்த நாள் இறை வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தந்தை வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். சில பிரச்சனைகளுக்கு முடிவு எடுப்பதில் விவேகம் வேண்டும். ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் பொறுமையை இழக்காதீர்கள். கடன் வாங்குவதோ அல்லது உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒன்றை சந்திக்க வேண்டியதாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ரு, அதாவது கடன் நோய் எதிரி ஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுத்தே ஆக வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். மறைமுகமான தடைகளை புரிந்து கொள்வீர்கள். வேலையாட்களிடத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள். அமைதி நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. கேத்து பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு ரிப்பீட். தனுசு ராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் கேத்து பகவான் இருப்பதால் சில நேரம் பணம் விரயமாகலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பய உணர்வும் உங்களுக்கு சில நேரம் தொழில் ரீதியாக காணப்படலாம். ஜீவனம் சம்பந்தமான விஷயங்களில் பய உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபடுங்கள். உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த சில நன்மைகள் பிறக்கும். சில பிரச்சனைகளுக்கு முடிவு காண்பதில் பொறுமை தேவை. அவசர கதியில் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். பொறுமையான குணம் தேவை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி கற்கண்டு பிரசாதம் மற்றும் வில்வ இலையினால் அர்ச்சனை செய்வதே மிக விசேஷம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மறைமுக தடைகள் நீங்கலாம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ராசியின் 5ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம், அதிலும் சுக்கிர பகவானோடு இணைந்தே இருக்கிறது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். வேலையாட்களிடத்தில் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் எச்சரிக்கையாகவும் பொறுமை குணத்தோடு இருங்கள். மறைமுகமாக ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும். மன நிறைவு பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மகர ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும். 7ஆம் வீட்டு அதிபதியான களத்திர ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வதால் மன அமைப்பு சீராகும். எதிர்பாராத சில செய்திகளால் மாற்றங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் புரிதல்கள் அதிகரிக்கும். புதிய நட்புகள் உண்டாகும். உற்சாகம் பிறக்கும். தன வஸ்துக்களை பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் குறித்த எண்ணம் அதிகரிக்கும். பிடித்ததொரு உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். வேலைகளில் துரிதம் ஏற்படலாம். போட்டிகள் நிறைந்த நாளாகவும் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசியின் 4ஆம் வீடு சூரிய பகவானுடைய சஞ்சாரம் மற்றும் சுக்கிர பகவானும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். நல்ல செய்திகள் உண்டாகும். மாற்றம் ஏற்படும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மாரியம்மன். சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய தேவதை வழிபாடு நல்லது. லலிதா பரமேஸ்வரி மற்றும் காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள்.
மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், நன்மைகள் விளையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் அபிராமி அன்னை ஸ்ரீ வழிபாடு மிக மிக விசேஷமானது. சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். மதிப்பு மேம்படும், முதலீடு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வெளி வட்டாரத்தில் நல்ல பெயர்களை பெறுவீர்கள். பாக்கியம் உண்டு, அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசியின் 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசியில் துரிதம் அதிகமாக இருக்கும். வேலைகளில் நிதான போக்கு என்பது மிக தேவை. ஒவ்வொரு விஷயங்களையும் வேகமாக செய்து முடிக்க முயற்சி செய்வீர்கள். பிடித்த உணவுகளை உண்டு மகிழக்கூடிய நாள். போட்டிகள் அதிகமாக இருக்கும். இந்த நாள் மன நிறைவு, மகிழ்ச்சி அடைய இறை வழிபாடு மிக மிக முக்கியம். அதே போல் தினந்தோறும் நவகிரக வழிபாடு மிக நல்லது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து தினந்தோறும் வழிபடுங்கள். அப்படி செய்யும் பொழுது பிரம்ம தேவருடைய அனுகிரகம் கிடைக்க கூடிய சூழல் ஏற்படலாம். நல்லதொரு பாக்கியம் கிட்டும். பிரம்மா, விஷ்ணு, சிவாத்மிகாயை நமக, 3 முப்பெரும் சக்தியர்கள் நமக என்று பிரார்த்தனை செய்தாலே போதுமானது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களே, 12வது வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். குடும்ப நபர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். சந்தேக உணர்வுகள் காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். பணத்தினுடைய நிலையை உணர்ந்து செலவு செய்ய வேண்டும். கும்பராசி அன்பர்களே, ராசிநாதனான சனீஸ்வர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீட்டு அதிபதி ருணரோக சத்ரு பாவாதிபதி சந்திர பகவான் 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பண நெருக்கடிகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். சந்தேக உணர்வுகளினால் குழப்பங்கள் ஏற்படும். உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகளிடத்தில் அதிக உரிமைகளை தவிர்க்க வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் மட்டும் கவனம் தேவை. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் மௌனம் காக்கவும். முயற்சிகள் மேம்படும் நாளாக அமைகிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசிக்கு செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பண நெருக்கடிகள் சந்திக்க வேண்டி இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டி சில செலவுகளை பொறுத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தாருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். சிக்கனமாக இருப்பதே உங்களுக்கு நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று துர்கா தேவியினுடைய வழிபாடுகள் இந்த ராகு கால நேரத்தில் பிரார்த்தனை செய்வது விசேஷம். 10:30 முதல் 12 மணி வரை ராகு கால நேரம். குழப்பம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தேக உணர்வுகள் உண்டாகும். உங்களுக்கான பலம் என்ன? பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். அதிகாரிகளிடத்தில் அதிக உரிமைகளை தவிர்த்து விடுங்கள்.
புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, முயற்சி மேம்படும் நாள். மௌனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் பொறுமை, நிதானம் தேவை. அதிக உரிமைகளை யாரிடத்திலும் விட்டுக் கொடுக்காதீர்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 20ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான், 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்படும். வியாபார போட்டிகளால் புதிய அனுபவங்கள் உண்டாகும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் மீனராசி அன்பர்களே. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். நினைத்த வேலைகளை உடனுக்குடன் முடிப்பதால் அனுகூலம் உண்டு. திட்டமிடாத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படலாம். வியாபார போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் ஓரளவிற்காவது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கு வந்திருப்பதால் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சில நேரம் உடல் உபாதிகளோடு உங்களுடைய வேலைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். குரு பகவானை நீங்கள் வணங்கி விளக்கேற்றி வழிபடுவது அவசியம். விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து காட்டுவீர்கள். நண்பர்களிடத்தில் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். திட்டமிடாத செலவுகள் காரணமாக நெருக்கடிகள் சந்திக்க நேரிடும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். நெருக்கடிகள் ஏற்படலாம். பண தட்டுப்பாடு உண்டாகும். புதிய அனுபவம் ஏற்படும். பிறரிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். அக்கம் பக்கம் நபர்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வது அவசியம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ பெருமாள் வழிபாடு நல்லது. பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கஜலட்சுமி, அஷ்டலட்சுமிகளினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதே சிறப்பு. பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில அலைச்சல்கள் ஏற்படும். அதன் பிறகுதான் ஆதாயம் உண்டாகும். எதிர்பாராத வகையில் வெளியிடங்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். பெரிய பெரிய எதிர்பார்ப்புகளை தவிர்க்க வேண்டிய நாள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன்.
ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.